ஹலோ மக்களே. மூணாரில் டே 2. அது இல்லாமல் இதான் மூணாரோட நம்ம கடைசி பிளாகு. மூணார் டே 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம பெருசாக எங்கேயும் சுற்றி பார்க்கல. அதனால டே 2 மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க் தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் ஒன்லி ஜிபே மட்டும் தான், கேஷ் கிடையாதுன்ட்டாங்க. டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி தான் வரும். நாங்கள் மொத்தம் 29 பேர் போனதுனால எங்களுக்கு ஒரே வண்டியாக கிடச்சிருச்சு. எப்படியோ ஒரு படியா நாங்கள் கிளம்பி மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா ஒரே மேகமூட்டமாக இருக்கு. அப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸாகவும் இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வண்டி ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட மேலே ஏறிடுச்சு. மேலே ஏறினதுக்கு அப்புறம் நம்மளை கீழே இறக்கி விட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட மேலே நடந்து போனோம். சரி, இங்கேருந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா நடைப்பயணத்தை ஆரம்பிக்கலான்ட்டு எங்களுக்குள்ளே ஒரு போட்டி, யாரா ஃபர்ஸ்ட் மேலே ஓடுறதுன்ட்டு. குட்டி குஞ்சான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே குடு குடு குடுன்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நம்மளால கேமரா தூக்கிட்டு எடுத்துட்டு ஓடவும் முடியல. பயப்பிள்ளைங்க கொஞ்சம் தூரமே ஓடுனது பார்த்தீங்கன்னா அங்கங்க மூச்சு வாங்கிட்டு உட்காந்துட்டானோ. அப்புறம் அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த அருவியில பார்த்தீங்கன்னா பைப்பெல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. நாங்கள் போயிட்டு மூஞ்செல்லாம் கழுவணும். சரியான சில்லு, கை காலை வைக்கவே முடியல. கை காலை நடுக்கி தூக்கி போட்டுச்சு. ஒரு வழியா பார்த்தீங்கன்னா மேலே ஏறியாச்சு. இது வரைக்கும் தான் லிமிட்டு, இதுக்கு மேலே ஏற முடியாது. அப்புறம் சும்மாவா சொன்னாங்க கேரளா காட் இஸ் ஓன் கண்ட்ரின்னு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேலே வந்ததுக்கு ஒரு 4-5 ஃபோட்டோலாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா அடுத்து வாட்டர் ஃபால்ஸ் போய் குளிக்கலான்ட்டு பிளான்ல இருந்தோம். நீங்க மூணார் போறதா இருந்தீங்கன்னா இந்த நேஷனல் பார்க்கை மிஸ் பண்ணாம பாருங்க. ஏன்னா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நாங்க போன நேரமா என்னன்னு தெரியல, இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒரு வாரமா க்ளோஸா எங்களுக்கு தான் தெரியல. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எல்லாம் ஊருக்கு போகலாம்னு சொல்லி கிளம்பியாச்சு. நாங்க போகும்போதே ரேண்டமா பார்த்த இடம் தான் இந்த இடம். அப்படியே வண்டியை நிப்பாட்டி இந்த விசிட்டை போட்டாச்சு. அப்புறம் குளிக்கலாம்னு பார்த்தாலும் இங்க உள்ள பெருசுங்கெல்லாம் தலையில தட்டிக்கல குளிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா தண்ணி ஓட்டமும் அதிகமா இருக்கிறதுனால இங்க குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. வந்ததுக்கு அங்கேயும் ஒரு 2-3 போட்டோ எடுத்து அங்க அப்படியே தண்ணியை எடுத்து குடிச்சு பார்த்தா உண்மையில செம்ம இனிப்புங்க, செம்ம டேஸ்டா இருந்துச்சு. சரி, மூணாரை பார்த்துட்டு அப்படியே போற வழியில யானை ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா எங்க கண்ணுக்கு ஒரு யானையும் சிக்கல. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க.